பூமியில் எங்கெல்லாம் போராட்ட வேள்வியோ அங்கெல்லாம் பூத்த கொடி. பூகோள எல்லைகளை ஆவேசமாய் தாண்டி மக்களை காத்த கொடி. மாபெரும் ஞானிகளும் காணாத சமதர்ம வழிகாட்டும் இரத்த கொடி. கோடானு கோடியாம் உழைக்கின்ற வர்க்கங்கள் கொண்டாடும் தொப்புள் கொடி. வானை உரசி கீதம் பாடும் எம் கொடிதான். புவி மீதில் சமத்துவ நீதி படைத்திடும் செங்கொடிதான். வானை உரசி கீதம் பாடும் எம் கொடிதான். புவி மீதில் சமத்துவ நீதி படைத்திடும் செங்கொடிதான். ரத்தம் சிந்தி சிவந்த லட்சிய செங்கொடிதான். பல போர்க்களம் கண்டு வெற்றி கொண்டது எம் கொடிதான். வேர் பிடித்து ஓங்கி வளர்வது இக்கொடிதான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தத்துவம்தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தத்துவம்தான். வானை உரசி கீதம் பாடும் எம் கொடிதான். ஏற்ற தாழ்வை அகற்றி இருளின் கொடுமை விரட்டி. ஏற்ற தாழ்வை அகற்றி இருளின் கொடுமை விரட்டி. மண்ணும் விண்ணும் போற்றி புகழ மாமலை போல் உயர்ந்து நின்று வானை உரசி கீதம் பாடும் எம் கொடிதான். புவி மீதில் சமத்துவ நீதி படைத்திடும் செங்கொடிதான். அதிலும் பல ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையிலேயே கழித்தார். பல ஆண்டுகள் தலைமறைவு, பல்வேறு வழக்குகள், ஆயுள் தண்டனை கைதியாக சிறையிலிருந்து பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக நீண்ட காலம் பொறுப்பிலிருந்து பணிபுரிந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் கிராமங்களில் நகரங்களில் சுற்றித் திரிந்து அமைப்பை கட்டி வளர்த்தவர்களில் மகத்தான தலைவர் அவர். அவரை பற்றி புகழ்வதற்காக இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை. அவருக்கு நிகரான ஆயிரம் தோழர்கள் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களின் தியாகங்களை எல்லாம் பாடமாக, புத்தகமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடுகிறது. நண்பர்களே, தோழர்களே, ஒரே வரியில் உழைப்பு, தியாகம், தொண்டு, அறவாழ்வு, நேர்மை, எளிமை என்றெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்ப்பதை விட இதை அப்படியே ஒரு பக்கமாக பட்டியலிட்டு அதற்கு தோழர் RNK என்று பெயரிட்டால் போதும். RNK என்கிற அந்த சொல்லுக்குள் இத்தனையும் அடங்கும் என்பதை நான் தோழர்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவரிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டு செய்வது, சேவை செய்வது, நாட்டு நலனுக்காக பாடுபடுவது என்பதை இளைய தலைமுறை, அதுபோன்ற பெரிய மனிதர்கள், மகத்தான தோழர்கள், அவர்கள் வாழ்வியலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 100 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 100 ஆண்டுகள் ஒரு இயக்கம் வாழ்வது என்பது சாதாரணமானதல்ல. நிறைய பேர் கேட்கிறார்கள், 100 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் அதிகாரத்திற்கு வரவில்லை என்று.
நூறாண்டுகளில் இந்தியாவில் எந்த அரசியல் இயக்கங்களும் சந்தித்திராத தடையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சந்தித்தது. 3 முறை தடைக்குள்ளானது. இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் ஒரு முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது, RSS ஒரு முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே 3 முறை தடைக்குள்ளான ஒரே கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 முறை தடைக்குள்ளானது. அதே போன்று இந்திய அரசியல் இயக்கங்களில் எந்த அரசியல் இயக்கமும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் நாம் மதிக்கிறோம், பிஜேபியை தவிர. அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள் நாட்டிற்கு அளப்பரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள், நாம் மதிக்கிறோம். இது பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு. ஆனாலும் இந்திய அரசியல் இயக்க வரலாற்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போல் சதி வழக்குகளை சந்தித்த அரசியல் கட்சி இல்லை. கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, பெசாவர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு என்று இந்திய அரசியல் இயக்க வரலாற்றிலேயே அதிகமான சதி வழக்குகளை சந்தித்த கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பதை நான் இந்த மேடையில் நினைவூட்ட விரும்புகிறேன். ஏராளமான பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கிறார்கள். புன்னப்புராவில், வயலாறில், அந்திக்காட்டில், சூரநாட்டில், தெலுங்கானாவில், தஞ்சையில் என்று இந்தியாவுடைய விடுதலை போர் பக்கங்களை புரட்டினால், உரிமை போர் பக்கங்களை புரட்டினால் ஆயிரக்கணக்கானவர்களை நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். நாடு விடுதலை அடைந்து விட்டது. ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவிற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என் நாடு தனி, என் கொடி தனி என்று இருந்தபோது அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தெலுங்கானா ஆயுத புரட்சி என்று அதற்கு பெயர். 4000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த தெலுங்கானா யுத்தத்தில் நாங்கள் தோற்று போனோம். ஆனாலும் லட்சக்கணக்கான நிலங்களை கைப்பற்றி ஏழைகளுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்தோம். நிலமில்லாத ஏழைகளுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்தோம். வரலாற்றில் அது மகத்தான சாதனை. ஹைதராபாத் நிஜாமினுடைய கொடியை இறக்கி இந்திய தேசிய கொடியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றியது. சிறைச்சாலைகள் என்று சொன்னால் இந்தியாவுடைய சிறைச்சாலைகளில், குறிப்பாக அந்தமான் சிறைச்சாலை, அதிக நாட்கள் அந்த சிறையிலே இருந்தவர்கள் பட்டியலை எடுத்தால் அதிலே கதார் இயக்கம் இருந்திருக்கிறது. இந்திய விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி போராடியது கதார் இயக்கம். பகவத்சிங் நண்பர்கள், நவஜவான் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ராணுவ குடியரசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிக நாட்கள் அந்தமான் சிறைகளில் இருந்தது. 20 ஆண்டு 25 ஆண்டு தண்டனைகளை பெற்ற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நான் அதை சொல்லுவதற்கு பழம்பெருமை பேசுவதற்காக அல்ல. நண்பர்களை, வேறொரு இயக்கம் இது போன்ற அடக்குமுறைகளை, துப்பாக்கிச் சூடுகளை, சரி வழக்குகளை, சிறை சித்திரவதைகளை அனுபவித்திருந்தால் அந்த கட்சி இன்றைக்கு உயிர் வாழ்ந்திருக்குமா என்பது கேள்வி. ஆனால் இவ்வளவு இத்தனை அடக்குமுறைகளை, இவ்வளவு சிறைவாசங்களை, வழக்குகளை சந்தித்து இந்த நூற்றாண்டிலும் அரசியல் நடைபெறுகிற இயக்கமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமிதத்தோடு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏராளமான தோழர்களை நம்மால் சொல்ல முடியும், பெரிய புகழ்வாய்ந்த தலைவர்களை. நான் அங்கே செல்ல விரும்பவில்லை. இதே பகுதியில் அரங்க சின்னப்பா அவர்கள் இந்த மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்தபோது நான் அவருடன் உரையாடி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அதே போன்று சிதம்பரம் வருகிற போதே நம்முடைய பேரன்பிற்குரிய தோழர், நமது நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதில் ஏராளமான தோழர்கள் இருக்கிறார்கள். பலரையும் சொல்வது என்று சொன்னால் நேரம் கடந்துவிடும். குறிப்பாக திருஞானம் பேராவூரணிக்கு வருகிற போதெல்லாம் திருஞானத்தினுடைய பெயர் எனது சிந்தனையில் பட்டு தெரிக்கும். அதே போன்று முத்துக்குமரன். இந்த மேடை, இந்த நூற்றாண்டு கால மேடை, உயிர் ததும்புகிற மேடை. 1000 தோழர்கள் உயிர் கொடுத்து வளர்த்த மேடை இந்த மேடை. இன்றைக்கு நான் பேசுகிறேன், அது செய்தியாக வெளிவருகிறது, பத்திரிகையில் மறுநாள் வருகிறது, தொலைக்காட்சியில் அதை காட்டுகிறார். ஆனால் இந்த நவீன நுட்பங்கள் ஏதும் இல்லாத காலத்தில் கிராமமாக சென்று, மிதிவண்டியில் சென்று, நடந்தே சென்று, மாட்டு வண்டியில் சென்று, பேருந்து பயணங்கள் செய்து கட்சியை வளர்த்த மகத்தான தோழர்கள் அமைத்த மேடை இந்த மேடை. எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை, இந்த நூற்றாண்டு கால கட்சியை
இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கிறது. நண்பர்களே, தோழர்களே, 100 ஆண்டுகளில் எதை சாதித்தோம் என்று கேட்கிறார்கள். இந்தியாவுடைய வரலாற்றில் இன்றைக்கு குறைங்க நண்பரை, நீங்க எதுக்கு சவுண்ட் வைக்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் குறைச்சிடுங்க, நான் பேசுவேன், அந்த சவுண்டு போதும். 100 ஆண்டு கால வரலாற்றில் தொழிற்சங்க உரிமைகளுக்காக போராடிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு உரிமைகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அது அரசியல் சட்ட வடிவம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்து சென்று விட முடியாது. 100 ஆண்டுகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சாதனை என்ன என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறார். விடுதலைக்கு முன்பு ஆயுதம் தாங்கி போராடினோம், நாங்கள் தோற்று போனோம். விடுதலைக்கு பிறகு இந்தியாவுடைய நிர்மாண பணிகளில் நாங்கள் ஈடுபட்டோம். பக்ரானங்கள் அணை கட்டப்பட்ட பொழுது அதை ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பிளாய், ரூர்கேலா, சேலம் உருக்காலை, நெய்வேலி சுரங்கச்சாலை இவையெல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பி போராடிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நாகேஷ் சர்மா மல்கோத்ரா விண்வெளிக்கு சென்ற பொழுது அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்தியாவில் முதல் தீர்மானத்தை போட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தங்க சுரங்கங்கள், நிலக்கரிகள் தனியாரிடம் இருந்தபோது அது நாட்டுடைமையாக வேண்டும் என்று முதல் தீர்மானங்களை முன்மொழிந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. வங்கிகள் தனியாரிடம் இருந்தது, அதை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மன்னர் மானியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 100 ஆண்டுகளில் எதை சாதித்தார்கள் என்று கேட்கிறார்கள். நண்பர்களே, இவையெல்லாம் சாதனை இல்லையா? இவற்றுக்கு நாங்கள் போராடின மீது சாதனை இல்லையா? 100 ஆண்டுகளில் இந்தியாவில் 89,000 நீதிமன்றங்கள் இருக்கிறது, பெரிய சிறிய நீதிமன்றங்கள். 1,20,000 காவல் நிலையங்கள் இருக்கிறது. 100 ஆண்டுகளில் என்ன சாதித்தது கம்யூனிஸ்ட் கட்சி என்று பார்த்து கேட்கிற அன்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த நீதிமன்றங்களிலோ காவல் நிலையங்களிலோ ஊழல் குற்றச்சாட்டுக்காக கம்யூனிஸ்டுகள் ஒருவரும் தண்டிக்கப்பட்டதில்லை, குற்ற வழக்குகள் ஏதுமில்லை என்பதை இந்த மேடையில் நான் பெருமிதத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். 100 ஆண்டுகளில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கூட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை ஊழலுக்காக. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீடுகளில் கூட வருமான வரித்துறை சோதனை செய்ததில்லை, கள்ளப்பணங்கள், கருப்பு பணங்களை கைப்பற்றியதில்லை. எந்த நீதிமன்றமும் கம்யூனிஸ்டுகள் நாட்டுக்கு தீங்கு இழைத்தார்கள் என்று எங்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தியதில்லை. இதை தவிர வேறு என்ன சாதனை வேண்டும் நண்பர்களே? இந்தியாவுடைய நாடாளுமன்ற உலகத்தின் தலைசிறந்த நாடாளுமன்றம். இதுபோல் நாடாளுமன்ற ஜனநாயக முறை அமெரிக்காவில் இல்லை, பிரிட்டனில் இல்லை. அரசியல் சட்டமுறைமை இந்தியா போல் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. எனவே உலகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய மகத்தான குறியீடு இந்தியா. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இந்த நாடாளுமன்றத்துக்கான முதல் விருதை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு ஒரு குழு அமைத்தார்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றம் அல்லவா? இந்த நாடாளுமன்றத்துக்கான முதல் விருது ஒரு 100 பேரை தெரிவு செய்தார்கள். தெரிவு செய்கிற அந்த குழுவில் வாஜ்பாய் இருந்தார். அந்த 100 பேர் 10 பேரானது. அந்த 10 பேரில் ஒருவரை தெரிவு செய்கிறார்கள், 3 பேரை தெரிவு செய்தார்கள். நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன் பிஜேபி நண்பர்களுக்கு, உலகத்தின் புகழ் வாய்ந்த நாடாளுமன்றத்தின் விருது, முதல் விருதை யாருக்கு தருவது என்பதில் மகத்தான அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள் இருந்த நாடாளுமன்றம். அதிலே 100 பேரை தெரிவு செய்கிறார்கள், பிறகு 10 பேரை தெரிவு செய்கிறார்கள், பிறகு 3 பேரை தெரிவு செய்தார். முதல் விருது அல்லவா? இந்திய நாடாளுமன்றத்தின் விருது அல்லவா? அவர் நாடாளுமன்றத்தை செதுக்கியிருக்க வேண்டும், அவர் முன்மாதிரியா வாழ்ந்திருக்க வேண்டும். உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றத்தின் முதல் விருதை பெறுவதற்குரிய அனைத்து தகுதியும் அவர் இருக்க வேண்டும். எனவே 3 பெயரில் ஒருவர் தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வு குழுவில் வாஜ்பாய் இருக்கிறார். பிறகு வாஜ்பாயை முன்மொழிகிறார். இந்த 3வரில் முதல் விருதை பெறுவதற்குரிய தகுதி கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தலைவர் தோழர் இந்திரஜித் குப்தாவுக்கு தான் உண்டு என்று அவர் முன்மொழிய முதல் விருதை நாங்கள் பெற்றோம். பலர் இருந்திருக்கிறார்கள், அனைவரையும் நாங்கள் மதிக்கிறோம். நாடாளுமன்றத்தை செதுக்கியிருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டிலிருந்து பேரறிஞர் அண்ணா, ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம்,
ராசழியன், முரசொலிமாறன், வைகோ, பலர் இந்திய நாடாளுமன்றத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். நாங்கள் மதிக்கிறோம். ஆனாலும் கூட முதல் விருதை கம்யூனிஸ்டுகளுக்கு தான் தர முடிந்தது. நாங்கள் தான் அந்த விருதை பெற்றோம். இது சாதனையா இல்லையா அன்பர்களே? கம்யூனிஸ்டுகளின் வாழ்க்கையில் அரசியல் அடர்த்தி இருக்கிறது, விடுதலை கூறுகள் இருக்கிறது, நாட்டின் நலன் இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறவில்லை. இன்னும் சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையை வைத்து எங்களை எளிதில் கடந்து சென்று விட முடியாது. 100 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. எனவே நண்பர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கிளை பரப்பில் இருக்கிற கட்சி. இடை கமிட்டிகள் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, மாவட்ட குழுக்கள் இருக்கிறது, அது இயங்குகிறது. சட்டமன்றத்தில் 2 இடம், நாடாளுமன்றத்தில் 2 இடம் என்பதால் எங்களை மிக எளிதில் யாரும் கடந்து சென்று விட முடியாது. எனவே நேற்றைக்கு என்னை கேட்டபொழுது கூட நான் பத்திரிகைக்கு சொன்னேன், மறுநாள் அது பத்திரிகை செய்தியானது. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு முதல்வர் கூடுதலாக நீங்கள் அவரிடத்தில் இடம் கேட்பீர்களா, இல்லது கொடுத்ததை வாங்கிக் கொள்வீர்களா? உங்களுக்கு எங்கேயும் செல்ல முடியாது, இங்கேயும் செல்ல முடியாது, அங்கேயும் செல்ல முடியாது என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், தமிழக முதல்வரிடம் 30 அல்ல 40 தொகுதிகளை கேட்கிற அரசியல் தார்மீகம் எங்களுக்கு இருக்கிறது, அந்த அரசியல் உரிமை இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதை முதல்வர் ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணி விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று நான் சொன்னேன். சூழல் கருதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடங்களை கேட்கும். கம்யூனிஸ்ட் கட்சி வளர்கிறது. சேலத்தில் நடந்த பிரம்மாண்டமான பேரணியை நீங்கள் பார்த்திருக்க கூடும். இப்பொழுது சென்று நீங்கள் பாருங்கள். பத்திரிகைகள் 70,000 பேரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரட்டியது என்று எழுதினார். எங்களால் 70,000 பேர் 80,000 பேரை திரட்ட முடிகிறது என்று சொன்னால் அது தன் இயல்பில் நாங்கள் திரட்டுகிறோம். நாங்களே முயற்சி செய்து கிளைகள், இடை கமிட்டிகள் முயற்சி செய்து திரட்டுகிறோம். தன் இயல்பில் நாங்கள் இயங்குகிறோம். எனவே எங்கள் கட்சி ஒரு வலுவான கட்சி, கொள்கை அளவிலும் சரி, அமைப்பு ரீதியாகவும் சரி. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறோம். இது கொள்கை கூட்டணி. திமுகவினுடைய தலைவர் இன்றைக்கு துவக்கி இருக்கிற போர் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்கான போர், ஜனநாயகத்திற்கான போர், இந்தியாவுடைய ஒற்றுமைக்கான போர், அரசியல் சாசனத்தை காப்பதற்கான போர். அந்த போரில் நாங்கள் திமுகவுடன் இணைந்து நிற்கிறோம். இந்தியாவில் இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயக நிறுவனங்கள் சுற்றி வளைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் சுற்றி வளைக்கப்படுகிறது ஒன்றிய அரசால். நீதிமன்றங்கள் கூட சுற்றி வளைக்கப்படுகிறது ஒன்றிய அரசால். அரசியல் சாசனம் சிதைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற விவாதம் இல்லாமல் சட்டங்கள், மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. மாநில உரிமைகள் மீது தொடர் தாக்குதல் நடைபெறுகிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறார். ஆனால் நியமிக்கப்படுகிற ஆளுநர் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் ஏறி அமர்கிறார். ஆளுநருடைய உயரம் மிக குறைவு. ஜனநாயகத்தில் மக்கள் அதிகாரம் தான். தமிழக முதல்வர் மக்கள் அதிகாரத்தினுடைய வடிவம், ஆளுநர் நியமன வடிவம். நான் பிஜேபி நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், எது ஜனநாயகம்? நியமனமா, மக்கள் அதிகாரமா? முதல்வர் மக்கள் அதிகாரம், கவர்னர் நியமனம். சட்டமன்றம் இயற்றுகிற தீர்மானங்களை அவர் கிடப்பில் போடுகிறார். வெறுப்பரசியல் அது, காழ்ப்பரசியல் அது. கும்பகோணத்தில் பல்கலைக்கழக வேண்டும் என்று சட்டமன்றம் தீர்மானத்தை போடுகிறது. அதில் என்ன அரசியல் நெருக்கடி, அதில் என்ன சட்ட நெருக்கடி? அதை ஏன் கிடப்பில் போடுகிறார் ஆளுநர்? தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை ஆளுநர் மதிக்கிறாரா? சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வரை ஆளுநர் மதிக்கிறாரா? பிரதமர் மதிக்கிறாரா? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு முதல்வர் பீகாருக்கு செல்கிறார். அங்கு வாக்கு திருட்டு, அந்த ஜனநாயக உரிமைக்காக அவர் குரல் எழுப்புகிறார். ஒரு வார்த்தை நாட்டின் பிரதமருக்கு எதிராக பேசவில்லை. ஒரு சிறு வார்த்தை உள்துறை அமைச்சகத்துக்கு எதிராக பேசவில்லை.
ஜனநாயகத்தை மீறி, சட்ட நெறிகளை மீறி, அரசியல் அறநெறிகளை மீறி ஒரு சிறு வார்த்தை தமிழ்நாட்டு முதல்வர் பீகாரில் பேசவில்லை. அவர் தமிழர், ஆனால் பீகாருக்கு சென்று குரல் எழுப்புகிறார். எதற்கு? ஜனநாயகத்திற்கு. தமிழ் பேசுகிற முதல்வர் வடபுலத்திற்கு சென்று ஜனநாயக உரிமைக்காக குரல் எழுப்புகிற போது அதான் இந்திய தேசியம். நமது முன்னோர்கள் இப்படிதான் இந்திய தேசத்தை கட்டமைத்தார். விடுதலை போரில் இந்திய தேசத்தை கட்டமைக்க வேண்டிய நாட்டின் பிரதமர், அவர் ஒவ்வொரு சொல்லிலும் நாட்டின் ஒற்றுமையை கட்டமைக்க வேண்டும். அதே போன்றுதான் உள்துறை அமைச்சர், அதிகாரம் படைத்தவர், அவரது ஒவ்வொரு சொல்லும் ஒற்றுமைக்கான சொல்லாக இருக்க வேண்டும். ஆனால் நாட்டின் பிரதமர் அப்படி பேசுகிறாரா? டெல்லியில் இருந்து இந்தியாவின் பிரதமர் பேசுகிறார். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் பேசுகிறார். திமுகவால் வடமாநில மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்று இது உண்மையா? நான் கேட்கிறேன். பிஜேபி நண்பர்கள், தமிழக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இது உண்மையா? இது பொய்யல்லவா? தமிழ் மண் நல்லிணக்க மண், வேறுள்ள குழுமையெல்லாம் மானுடம் வென்றதமா என்ற சொல் பிறந்த மண், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொல் பிறந்த மண். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிருந்து தான் கிரேக்கத்திற்கு வாணிபம் செய்தார்கள். இந்த மண்ணில் இருந்துதான். தூத்துக்குடியில் இருக்கிற முத்துக்காக எகிப்து ஏங்கியது. உலகத்தில் இருக்கிற மெசபடோமியா, சுமேரியா, கிரேக்கம், உலகத்தின் எந்த நாகரிகத்தோடு ஒப்பிட்டாலும் தமிழ் நாகரிகம் உயர்ந்தது. தமிழ் உறவாடும், தமிழ் யாரையும் பகைக்காது. எனவேதான் தமிழ் அழியவில்லை. சமஸ்கிருதம் அழிந்து விட்டது. என்ன காரணம்? அது உறவாடவில்லை, கதவடைத்துக் கொண்டது. கிரேக்கம் அழிந்து விட்டது. என்ன காரணம்? அது உறவாடவில்லை, கதவடைத்துக் கொண்டது. ஈஜிப்ட் அழிந்து விட்டது, உறவாடவில்லை, கதவடைத்துக் கொண்டது. தமிழோடு பயணப்பட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழோடு பயணப்பட்ட அத்தனை மொழியும் சமஸ்கிருதம் உட்பட மூச்சு நின்று விட்டது, மூச்சடங்கி விட்டது. ஆனால் தமிழ் இன்னும் வாடுகிறது. என்ன காரணம்? தமிழ் உறவாடுகிறது, பிற மொழியின் சிறப்பை தனதாக்கிக் கொள்கிறது, தமிழ் மொழி நிரப்பிக் கொள்கிறது. அதுதான் தமிழர் பண்பாடு, தமிழ் மண்ணின் பண்பாடு. இங்கே மானுடர் யாரும் வேற்றுமை இல்லை. உலகத்தில் எந்த நாட்டிலிருந்து எங்கே வரலாம், இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரலாம். அவர்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இது தெரியும் பிரதமருக்கு. என்ன சொல்கிறார் உள்துறை அமைச்சர்? ஒரிசாவில் இருக்கிற அந்த புகழ்வாய்ந்த ஆலயத்தின் சாவியை திருடிவிட்டார்கள் தமிழர்கள். ஒரிசாவின் பொருள் திருடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். நான் பிஜேபி நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், அதிமுக நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், இதை ஏற்கிறீர்களா நீங்கள்? சகோதரர் எடப்பாடி அவர்கள் ஏற்கிறாரா? இது உண்மையா? இதுவரை வாய் திறக்கவில்லை. உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார், கேரளாவில், பீகாரில் ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஏற்படும் என்கிறார். பீகாரின் களம் வேறு. அங்கே நீங்கள் பல லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டீர்கள். சூழ்ச்சியாக நீங்கள் அங்கே வெற்றி பெற்றீர்கள். அரசியல் அறம் அங்கே வீழ்த்தப்பட்டது. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தோற்கவில்லை. எங்களுக்கு 49% வாக்களித்திருக்கிறார்கள், காங்கிரசுக்கு 51%. சிறு பின்னடைவு. ஒரு வாக்கில் தோற்றாலும் அது தோல்விதான். அந்த தோல்வியை நாங்கள் ஏற்போம், பரிசீலனை செய்வோம். அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இடதுசாரிகள் கேரளாவில் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த மேடையிலே நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த 1% தோற்றாலும் கூட தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஜனநாயகத்தில் ஒரு வாக்கில் தோற்றாலும் தோல்விதான். அந்த தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அதே தோல்வி தமிழ்நாட்டில் ஏற்படுமா? துடை தெரிவோம் என்கிறார் உள்துறை அமைச்சர். இந்தியாவில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள், பிரதமர் உட்பட. நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமையுங்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழக மக்கள் அந்த தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். வரலாறு காணாத தேர்தலை
பிஜேபி அங்கு வைக்கிற கூட்டணி தமிழ்நாட்டில் அடையும். திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். எங்கள் கூட்டணி வலுவை வைத்துவிட்டு நாம் இதை சொல்லவில்லை. தமிழக அரசாங்கம் அவ்வளவு நல்ல திட்டங்களை செய்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமை உணர்வு, பதற்ற அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். மதவெறி அரசியலை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். பிளவு கருத்துக்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். அந்த பலம் எங்களுக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக சக்தி. ஆனால் பிஜேபியுடன் சேர்ந்து வருகிற காரணத்தினால் அதிமுகவில் இருக்கிற நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல தொண்டர்கள் அதிமுக சேர்ந்திருக்கிற இடம் நல்லதல்ல, ஆபத்தான இடம். இனி வருகிற தேர்தலில் நாம் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற உறுதியோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன். வாக்களிக்க மாட்டார்கள். திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு பதற்றம்! நீதியரசருடைய தீர்ப்பாது. அத்தகைய தீர்ப்பை சொல்லலாமா நீதியரசர்? இந்தியாவில் உலகத்திலேயே ஆலயங்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவிலேயே இந்துக்களின் ஆலயம் அதிகமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு. நாடே ஒரு தரிசன பூமி, நாடே திருவிழாக்களின் நாடு, நாடே ஆலயங்களின் நாடு. இந்துக்கள் ஆலயங்களை எழுப்புவதற்கும் கடவுள் வழிபாடு செய்வதற்கும் சட்டம் இடம் தருகிறது. அவரவர் மதம், அவரவர் நம்பிக்கை. இதுல யார் தலையிட முடியும்? என்ன பதற்றம்? மதுரை மக்கள் அறிவார்ந்தவர்கள், சிறந்த பண்புகளை கொண்டவர்கள். பிஜேபி ஒரு பதற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள். எனவேதான் சிறுபான்மை மக்களை அவர்கள் அணைத்துக் கொண்டார்கள். சட்டமட்டம் அல்ல நண்பர்களே, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது சட்டமட்டம் அல்ல, பெரும்பான்மை இந்துக்கள். பெரும்பான்மையான இந்துக்கள் தான் சிறுபான்மை மக்களின் அரண். அந்த அரணை உடைக்க பார்க்கிறது பிஜேபி. எப்படியாவது தமிழ்நாட்டில் தீ வைக்க பார்க்கிறார். தமிழ்நாடு பற்றி அறிய வேண்டும் என்று நினைக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அமித்ஷா அல்ல, ஒரு அமித்ஷா அல்ல, 1000 அமித்ஷா தமிழ்நாட்டிற்குள் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தாலும் சரி, திமுக தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றியை தடுக்க முடியாது என்று நான் இந்த மேடையில் இருந்து முழங்குகிறேன். ஒருபோது முடியாது. நாங்கள் வெல்லுவோம். எங்கள் கூட்டணி வெல்லும். எனவே நண்பர்களே, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய, ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய அரசியல் சூழல் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை சிதைக்கிற பிஜேபியை நாம் குறிவைக்க வேண்டும். அதை தவிர வேறு குறி இப்பொழுது எங்களுக்கு இல்லை. எனவே நண்பர்களே, பெரியவர்களே, நூற்றாண்டு கட்சியினுடைய வேண்டுகோள் இது. பிஜேபியுடன் யார் சேர்ந்து வந்தாலும் சரி, அவர்களை நாம் தோற்கடிக்க வேண்டும். இடையில் சகோதரர் விஜய் திமுக தீய சக்தி என்கிறார். நான் சொல்கிறேன் அல்லவா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக சக்தி என்று எங்களால் அது சொல்ல முடிகிறது. உள்ளபடி ஜனநாயக சக்தி அண்ணா திமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சிகள் எல்லாம் ஜனநாயக கட்சிகள் இருக்க வேண்டும். பல கட்சி இயங்கு முறையில் இருக்க வேண்டும். உலகத்தில் இதுபோல் பல கட்சி இயங்கு முறை நாடு உலகத்திலே இல்லை. எனவே பல கட்சி ஆட்சி முறை இந்தியாவிற்கு அவசியம். இந்த அரசியல் பார்வை எடப்பாடிக்கு இருக்கிறதா? திமுக ஜனநாயக கட்சியா, பிஜேபி ஜனநாயக கட்சியா? பிஜேபி ஒரு மத அடிப்படைவாத கட்சி. மத அடிப்படைவாதம் என்பது வேறு, மத வழிபாடு என்பது வேறு. திமுகவும் திமுக கூட்டணியும் மத வழிபாட்டுக்கு எதிரான கட்சி அல்ல, மத அடிப்படைவாதத்துக்கு எதிரான கட்சி. எனவே இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உறக்க சொல்லுகிறோம், பல கட்சி இயங்கு முறையில் ஜனநாயக கட்சிகள் வாழ வேண்டும், ஜனநாயக கட்சிகள் நீடிக்க வேண்டும். ஆனால் பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும், அரசியல் அரங்கிலிருந்து அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஏன்? மக்களை மதமாக பிளக்கிறார்கள். சகோதரர் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறோம், தீய சக்தி என்பது பிஜேபி, திமுக அல்ல, அண்ணா திமுக அல்ல. இவை ஜனநாயக கட்சிகள். திமுக ஜனநாயக சக்தி,
தீய சக்தி அல்ல. சகோதரர் விஜய்க்கு யாரோ தவறாக எழுதி தருகிறார்கள். தவறு. தீய சக்தி என்று நீங்கள் சொல்ல வேண்டியது RSS, பிஜேபி, திமுக அல்ல. பேரறிஞர் அண்ணா ஜனநாயகத்தின் வடிவம், கலைஞர் ஜனநாயகத்தின் வடிவம், இன்றைக்கு இருக்கிற முதல்வர் ஜனநாயகத்தின் குறியீடு. அண்ணாவோ கலைஞரோ இன்றைக்கு இருக்கிற முதல்வரோ என்றைக்காவது ஜாதி கலவரங்களை தூண்டியதாக வரலாறு உண்டா? திராவிட முன்னேற்ற கழகம் மத கலவரங்களை தூண்டியதாக வரலாறு உண்டா? அவர்களால் என்றைக்காவது பதற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? எப்படி உங்களால் தீய சக்தி என்று சொல்ல முடிகிறது? அரசியலில் மிகப்பெரிய பிழை அது. விஜய் அரசியலுக்கு வரட்டும், அவர் பின்னால் மாணவர்கள் வரட்டும். விஜய் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், சகோதரர் சீமான் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாம் தமிழர்கள் என்று பேசுகிற நான் கூட தான் தமிழன். என் தாய் தமிழ், தந்தையும் தமிழ். நாம் தமிழர் தான். தமிழ் ஒரு செவ்வியல் மொழி. தமிழ் போல் ஒரு உளவியல் கூறு உலகத்தில் இல்லை. தமிழ் போல் ஒரு மண் இல்லை. தமிழ் போல் ஒரு கலாச்சாரம் இல்லை. அதற்காக நான் தமிழர் என்று ஓங்கி சொல்லி பாருங்கள். என் மனைவி மலையாளி, எனக்கும் என் மனைவிக்கு இடைவெளி வரும். தமிழ் நமது உயிருக்கும் மேல். தமிழை நாம் நேசிக்கிறோம். நாட்டை நேசிப்பது போல் தமிழை நேசிக்கிறோம். ஆனாலும் நாம் தமிழர் என்று ஓங்கி சொல்லி பாருங்கள். நான் மலையாளி அல்ல, ஒரு இடைவெளி இருக்கும். நாம் எல்லாரும் இந்த ஜாதி என்று சொல்லி பாருங்கள். நான் இந்த ஜாதி என்றால் பிறிதொரு ஜாதி இல்லை, இடைவெளி இருக்கும். நாம் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லி பாருங்கள். இஸ்லாமியர் அல்ல, ஒரு இடைவெளி இருக்கும். நான் இந்தியன் என்று சொல்லி பாருங்கள். நான் பாகிஸ்தான் அல்ல, ஒரு இடைவெளி இருக்கும். நாம் ஐரோப்பியர் என்று சொல்லி பாருங்கள். நான் ஆப்பிரிக்கன் அல்ல, இடைவெளி இருக்கும். உலகத்திலேயே 1848 மார்க்சும் ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்ட் அறிக்கையை தந்தார். அதிலே உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், கருத்தால் கரத்தால் உழைக்கும் உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழக்க இருப்பது அடிமை சங்கிலி, அடைய இருப்பது பொன்னுலகம் என்றார்கள். இந்த வார்த்தையில் பிளவு இருக்கிறதா? கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொன்னதிலே அறிவியல் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, விடுதலை கூறு இருக்கிறது. பிளவு இருக்கிறதா? இதுபோல ஒரு முழக்கம் உண்டா? நான் பிரகட்சி நண்பர்களை கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகளின் அறிக்கையில் இருக்கிற இந்த முழக்கம் அறிவியல் முழக்கம். அதனால்தான் பெரியார் அதை வரவேற்று விடுதலையில் எழுதினார். கம்யூனிஸ்டுகளின் முழக்கம் கண்டங்களை தாண்டி மனித குலத்தை ஒற்றுமைப்படுத்துவது. அதுபோல ஒரு முழக்கம் உண்டா? அதுபோல ஒரு கருத்தியல் உண்டா? அதுபோல ஒரு அரசியல் உண்டா? நண்பர்களே, நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் கடந்து விட்டது. அரசியல் எதற்கு? சமூகத்தை மாற்றுவதற்கு. இன்றுள்ள சமூகம் உடன்பாடா? நான் அனைத்து கட்சி அன்பர்களையும் மதிக்கிறேன். எங்காவது செவிமடுத்தால் அந்த அரசியல் அன்பர்களை பார்த்து கேட்கிறேன். அரசியல் எதற்கு? 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல. இந்த உலகை மாற்ற வேண்டும், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். நான் இதை சொல்லி முடிக்கிறேன். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்து மண்டேலா வெளியில் வருகிறார். எந்த கட்சிக்கு செல்லலாம் என்று இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். புதிய புதிய கட்சி நோக்கி ஓடுகிற அன்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவினுடைய சிறைகளில் 20 ஆண்டுகள் வெளியில் வருகிறார். நண்பர்களே, பிற கட்சி நண்பர்களே, நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். வெளியில் வருகிறவரை பார்த்து கேட்கிறார். 2 கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. முதல் கேள்வி, 20 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் வெளியில் வருகிறீர்கள், எதையாவது பார்க்க வேண்டும் அல்லவா? நீங்கள் சூரியனை கூட பார்க்கவில்லை, நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், இந்தியாவை. சாதாரணமானதல்ல, இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நாடு. இதுபோல ஒரு பன்முகம் இல்லை, இது போல ஒரு மதச்சார்பின்மை இல்லை, இதுபோல ஒரு நல்லிணக்க பூமி உலகத்தில் இல்லை. எனவேதான் அந்த மனிதன் இந்தியா என்றார். அதை சிதைக்க பார்க்கிறது பிஜேபி, அதை நொறுக்க பார்க்கிறது பிஜேபி. அதிமுக நண்பர்களே, சேரக்கூடாத இடத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன். அடுத்த கேள்வியை கேட்கிறார்கள். 20 ஆண்டு நீங்கள் சிறையில் இருந்தீர்கள்,
ஒரு 4 வார்த்தையை சொல்லுங்கள், பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டும். நீங்கள் 20 ஆண்டு இருந்த இந்த சிறைச்சாலையை அரசியலமாக மாற்றப் போகிறோம், எனவே ஒரு 4 வார்த்தையை சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எஜுகேஷன், கல்வி. ஒரே நிசப்தம். அடுத்தவரை அவரே சொல்கிறார், எஜுகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் வெப்பன். கல்விதான் மிக வலிமையான ஆயுதம். மீண்டும் அமைதி நிலவுகிறது. அடுத்தவரை அவரே சொல்கிறார், அந்த வலிமையான ஆயுதத்தை கொண்டு, which is using the new world, change the world. இந்த கல்வியை கொண்டு சமூகத்தை மாற்றுங்கள், உலகை மாற்றுங்கள். மீண்டும் அமைதி நிலவுகிறது. எத்தகைய உலகம்? ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, சமம் சமத்துவம் என்கிற உலகம். இன்னும் அமைதி நிலவுகிறது சொல்லுகிறார். புரியும்படி சொல்லுங்கள் என்று. இந்த உலகை, அதன் செல்வ பலங்களை மனிதகுலம் முழுவதற்கும் சொந்தமாக்குற ஒரு சோசியலிஸ்ட் முறைமையை நோக்கி நீங்கள் நடைபோட வேண்டும் என்று சொல்லுகிறார். படித்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், எந்த கட்சிக்கு செல்லலாம் என்று அலைமோதுகிற புதிய இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன். மண்டேலா சொல்கிறார் அல்லவா, சமதர்மம், சோசியலிசம், சமத்துவம் என்று. அந்த சுடரை தான் 100 ஆண்டுகளோ தூக்கி அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. யாரோ அல்ல, 20 ஆண்டுகள் சிலை இருந்த மண்டேலா சொல்கிறார். புதிய சிந்தனை, கல்வியால் எழுகிற சிந்தனை, இந்த உலகை மாற்றக்கூடிய சிந்தனை கம்யூனிஸ்டுகள் பற்றி இருக்கிறது, செங்கோடியில் இருக்கிறது, அவர்கள் பிடிக்கிற இந்த சுடரில் இருக்கிறது. எனவே அன்பர்களே, பெரியோர்களே, கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தை நீங்கள் ஆதரியுங்கள். நான் நிறைவு செய்கிறேன். ஒரு நல்ல சித்திரத்தை வரைய வேண்டும். பகவத்சிங் கனவு கண்ட சித்திரம், காந்தி கனவு கண்ட சித்திரம், இந்திய விடுதலை போராளிகள் கனவு கண்ட சித்திரம், இப்பொழுது வாக்களிக்கிறவர்களை வைத்து அந்த சித்திரத்தை வரைய முடியாது. அதை கிறுக்கி விட்டார்கள். ஜாதியால், மதத்தால், காசு பணங்களால் கிறுக்கி விட்டார்கள். நல்ல சித்திரம் வரைய முடியாது. நல்ல சித்திரம் வரைய வேண்டும் என்று சொன்னால், நமது முன்னோர்களின் கனவு ஈடேற வேண்டும் என்று சொன்னால், பிற அரசியல் இயக்கங்கள் இருக்கிற அன்பர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், நாகரிகம் மிக்கவர்கள் அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடும். நீங்கள் கிறுக்கி விட்டீர்கள். நல்ல சித்திரத்தை வரைய முடியவில்லை. பல ஆண்டுகள் நீங்கள் கிறுக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் வீடுகளில் கிறுக்காத தாள்கள் இருக்கிறது. குழந்தைகள் மாணவ பருவத்தில் அவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய இடம் கம்யூனிஸ்ட் பேரியக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடம். இங்கேதான் நல்ல சித்திரத்தை வரைய முடியும். 100 ஆண்டுகள் எங்கள் மடி கனத்ததில்லை. யாராரோ அஞ்சுகிறார்கள். ஈடு இணைக்காக, வருமான வரி சோதனைக்காக. எங்கள் இல்லங்களின் கதவை அவர்களால் தட்ட முடியுமா? நான் கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் துவங்கி, இங்கே இருக்கிற தலைவர்கள் துவங்கி தொண்டர்கள் வீடு வரை வருமான வரி வர முடியுமா? சிபிஐ, இபிஐ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், வர முடியுமா? எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் எங்களிடம் இருப்பது புத்தகங்கள் தான். பெரியார் தென்படுவார், அம்பேத்கர் தென்படுவார், மார்க்ஸ் தென்படுவார், டால்ஸ்டாய் தென்படுவார். எங்கள் சொத்துக்கள் எல்லாம் புத்தகங்கள் தான், அறநெறிகள் தான். எனவே இதுபோல் ஒரு இயக்கம் உண்டா? நான் கேட்கிறேன். இதுபோல் ஒன்று விழுமியங்கள் உண்டா? அரசியல் விழுமியங்கள் உண்டா? எனவே அன்பர்களே, நண்பர்களை, நீங்கள் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் எது? கடந்ததே இருக்கட்டும். இனி வருங்காலத்துக்கான திசை எது? டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் என்ன திசை எழுதியிருக்கிறார்? விஜய் என்ற ஒரு பிரபலமான நடிகர் வருவார். அவர் கொள்கைதான் இந்தியாவின் கொள்கை சட்டத்தில் எழுதியிருக்கிறாரா? வாஜ்பாய், RSS, அமித்ஷா, இவர்கள் கொள்கைதான் இந்தியா என்ற சட்டத்தில் எழுதியிருக்கிறாரா? எந்த கொள்கை சட்டத்தில் இருக்கிறது அன்பர்களே? இந்தியாவின் திசை வழியது. அம்பேத்கர் எங்களோடு முரண்பட்டார், நாங்கள் அவரோடு முரண்பட்டோம், கொள்கை சண்டையிட்டோம். நிறைவாக அவர் சொன்னார், கம்யூனிஸ்டுகளோடு நான் உடன்படுகிறேன். நான் எங்கே முரண்படுகிறேன் என்று சொன்னால், ஆயுத போராட்டம் தான் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆயுத போராட்டம் தான் எனக்கு உடன்பாடு இல்லையே தவிர கம்யூனிஸ்டுகளின் கொள்கையான சோசியலிசத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. அதுதான் சட்டம் என்று சட்ட வடிவமாக்கினார். எங்கள் கொள்கை இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. எனவே கம்யூனிஸ்டுகளுக்கு மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை. நிறைவில் நாங்கள் தான் வெல்வோம் உங்கள் ஆதரவோடு. எனவே மக்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும். உங்கள் வீடுகளில் இருக்கிற பெண் பிள்ளைகளை, மாணவர் இளைஞர்களை கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். பேராதரவை நீங்கள் தர வேண்டும். தோழர்கள் திரும்பி செல்கிற பொழுது மிகுந்த துணிச்சலோடு
சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையெல்லாம் அரசியல். நாம் பற்றி நிற்கிற அரசியல், ஜனநாயக விழுமியம், தொலைநோக்கு பார்வை, விடுதலை கருத்தியல், மானுட கருத்தியல், நம்முடைய கருத்தியல் மட்டும்தான் எல்லை தாண்டுகிற கருத்தியல். நான் எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடவில்லை. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் அனைத்து கட்சியும் இருகரம் கூப்பி நான் வணங்குகிறேன். ஆனால் சில கட்சிகள் மாநிலத்தோடு இருக்கும், வேறொரு மாநிலத்தில் இருக்காது. பிஜேபி, நாடாளுகிற பிஜேபி நேபாளத்தில் இருக்காது. உலகத்தை ஆட்சி செய்கிற அமெரிக்கா, அதன் கொடி வேறு நாட்டில் பிறக்காது. நண்பர்களே, பெரியவர்களே, நாங்கள் பிடித்திருக்கிற அந்த செங்கோடி மட்டும்தான் நாடுகளை தாண்டி, கண்டங்களை தாண்டி கட்டளை வீசி பறக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? மனிதகுலம் வாழ்கிற இடமெல்லாம் எங்கள் கொடி பறப்பதற்கு காரணம் என்ன? மானுடத்தின் அறம், மானுடத்தின் விடுதலை இது, மானுடத்தினுடைய அருகாமை இது. எனவே இது அறிவியல், எனவே இது பகுத்தறிவு, இதுதான் எதிர்காலம். எனவே இதற்கு மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை. நாம் முன்னேறுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.